வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான சிக்கன் சாலட் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சிக்கன் சாலட் வந்து நீங்கள் வார்மாக சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கோல்டாக கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியோட செய்முறை பார்க்கலாம். நான் முதல்ல வந்து சிக்கன் பிரெஸ்ட்டை நல்லா கழுவி ஒரு கடாயில் சேர்த்துருக்கேன். அதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸு, தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்க போகிறேன். இந்த கோழி வந்து நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றிடணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். கோழி வெந்து போச்சுன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணியை வற்ற விட்டுருங்க. இப்போ இந்த மசாலாவில் இந்த கோழி நல்லா வெந்ததும் அடுப்பிலேருந்து இறக்கி ஆற விடணும். நீங்கள் இதை ஆற வச்சிங்கன்னா தான் நீங்கள் ஷ்ரெட் பண்ணுறதுக்காகவும் இல்லை சின்ன பீசஸாக கட் பண்ண முடியும். அது சூடாக இருந்துச்சுன்னா உங்களால் முடியாது. ஸோ ஆற வச்சுடுங்க. நீங்கள் வந்து இதை வார்மாக சர்வ் பண்ணலாம், இல்லை கோல்டாக சர்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வார்மாக சர்வ் பண்ணுறதா இருந்தால் மைக்ரோவேவில் ஷ்ரெட் பண்ண பாடு நீங்கள் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து இந்த சிக்கனை ஷ்ரெட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஷ்ரெட்டிங் பிடிக்கலையா, நீங்கள் சாப் பண்ணிவிடுங்க, சின்ன பீசஸாக சாப் பண்ணிடலாம். இப்போ இந்த சிக்கனை நான் ஷ்ரெட் பண்ணதும் அந்த மசாலாவில் நல்லா கலந்து நீங்கள் ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு நல்லா கூடும். பட் நான் இமீடியட்டாக பண்ணுறதோட்டு நான் ஷ்ரெட் பண்ணி தயார் பண்ணுறேன். இந்த ரெசிப்பியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ், என்னோடய டீட்டெயில் பிளாக் லிங்க், இந்த ரெசிபி வந்து என்னோடய பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த பிளாக் லிங்க், என்னோடய சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ இந்த கோழி நல்லா ஷ்ரெட் பண்ணியிருக்காங்க. அதே போல் நான் வந்து காய்கறியும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லெட்டஸ் இலை, குடமிளகாய், வெங்காயம், வெள்ளரிக்காய் எல்லாம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். மெலிசா வந்து நான் மல்லித்தழை, புதினா தழையும் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பச்சை மிளகா கூட கட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிப்பியில் வந்து நீங்கள் பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுறதா இருந்தால். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா சிக்கன் இருக்க தொட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து இங்கே நான் உதுத்தாப்பில் வெங்காயத்தை உதுத்து சேர்த்துருக்கேன். அதே மாதிரி குடமிளகா சேர்த்துருக்கேன். 3 கலர் குடமிளகா சேர்த்துருக்கேன். அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் குடமிளகா. இந்த சாலட் வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங் சாலட். அடுத்து வந்து வெள்ளரிக்காய் சேர்த்துருக்கேன். மல்லித்தழை, புதினா தழை, நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சமாக சாட் மசாலா தூள், கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கேன். இத்தனையும் வந்து இந்த சாலடில் நல்லா கலந்துடணும். ஸோ அந்த கவுச்சி வாசனை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த சாட் மசாலாலாம் சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாட் மசாலா சேர்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து கோழி வார்மாக சர்வ் பண்ணுறதா இருந்தால் ஸ்லைட்டாக ஹீட் பண்ணுங்கள், ரொம்ப ஹீட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து நிறைய ஹீட் பண்ணிங்கன்னா அந்த வெள்ளரிக்காய், வெங்காயத்துலேருந்தெல்லாம் நீர்த்துக்கும். அது வந்து சாலட் நல்லா இருக்காது. ஸோ இப்போ இந்த மசாலாவில் கோழி நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம வந்து சாலட் அசம்பிள் பண்ண வேண்டியது தான். லெட்டஸ் கீரையை எப்போவுமே நீங்கள் அறியறதா இருந்தால் ஐஸ் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் நறுக்குனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்க லெட்டஸ் கீரையை வந்து நான் ஒரு தட்டு மேலே சேர்த்துருக்கேன். லெட்டஸ் கீரை மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள், சாட் மசாலா தூள், உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம வந்து ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கன் சாலடை இந்த லெட்டஸ் கீரை மேலே சேர்த்து நம்ம இதை பரிமாற வேண்டியது தான். ரொம்பவே அருமையான ஒரு சிக்கன் சாலட். ட்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் கோல்டாக சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் இது வார்மாக சர்வ் பண்ணாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த சாலட் அப்படியும் சாப்பிட்லாம் நம்ம. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சப்பாத்தியில் வந்து ஒரு ரோல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், கொஞ்சம் புதினா சட்னி போட்டு. பிரெட் சாண்ட்விச் தயார் பண்ணி இது சர்வ் பண்ணால் ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சிக்கன் சாலட் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். ஒரு அருமையான சிக்கன் சாலட் நான் உங்களுக்கு தயார் பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். மெலிசா நறுக்கியிருக்க மல்லித்தழையும் புதினா தழையும் சேர்த்து அருமையான சிக்கன் சாலட் நான் பரிமாறியிருக்கேங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.